ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுள வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நான் இப்போ இன்ட்ரோ ஷூட் பண்றது வந்து ஹோலி 2ண்ட் நாள் சரிங்களா? ஹோலி ஃபர்ஸ்ட் டே எப்படி போச்சுன்னு பாருங்க. 2வது நாள் வந்து வேற லெவல்ல போச்சு. கண்டிப்பா நாளைக்கு மிஸ் பண்ணாம பாருங்க. நான் நாளைக்கு அப்லோட் பண்றேன். நேத்தோட டே விலாக் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு வந்து மார்ச் 3 சந்திர கிரகணம்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மதியம் 3 மணிக்கு மேலேருந்து 6:30க்குள்ள நினைக்கிறேன். டைம் செக் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்ட் லேடி எல்லாரும் சேஃபாக இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து என் ஹஸ்பண்ட் நிறைய தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வீடியோவில் காமிக்கிறேன். தக்காளி சாதம் செய்ய சொல்லியிருந்தாங்க. எப்போதும் போல் பிரியாணி மாடலில் செய்கிறது தான். ஆனால் பாஸ்மதி ரைஸ் கிடையாது. அக்கா ஒரு டைம் சிவராத்திரியில் வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அவங்க வயல்ல இருந்து விளைஞ்சதுன்னு சொல்லி பிரியாணி அரிசி கொடுத்து விட்டாங்கல்ல, அந்த அரிசியில் தான் செய்ய போகிறோம். சரி அந்த அரிசியில் பிரியாணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரி சீக்கிரமாக ரெடி பண்ணலாமா? அப்பவுமே சாப்பிடுவாங்க. இன்னைக்கு காலையில் எப்படியும் தக்காளி சாதம் தானே செய்ய போகிறோன்னு சமைக்கிற இடம் ஃபுல்லாக சாணி பூசியிருக்கேன். விறகு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், அப்பா எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. இது வந்து எரிக்கலாம். நல்லா காஞ்சது சாணி. ரொம்ப நேரம் எரியும். சாம்பலுமே சூப்பராக இருக்கும். நான் 2 நாளாக எரிக்கிறது வந்து தோட்டத்தில் போட்டிருக்கேன். முட்டை வேக வச்சுட்ருக்கேன். நேற்று வீடியோவில் நோட் பண்ணிங்களா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள், பூச்சி கடிக்குது. அதனால் கத்திரிக்காய் செடி எல்லா செடியிலையும் அந்த சாணி காஞ்சது எரிச்சோல்லங்க, அந்த சாம்பல் எல்லாத்துலேயுமே தூவி விட்டுருக்கேன். அந்த 2 செடிக்கு மட்டும் பத்தலை. சாயங்காலம் தூவி விடலாம். இவ்வளோ தக்காளின்னு பாருங்கள். அதுவும் கொஞ்சம் ரொம்ப இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பழுத்ததெல்லாம் கம்மி ரேட்டுக்கு விற்பாங்க. தக்காளி பார்த்தனால தக்காளி சோறு இன்ட்ரெஸ்ட் வந்ததா இல்லை சாப்பிடணுங்கிறதுக்காக இவ்வளோ வாங்கினாரான்னு தெரியல. இதெல்லாம் முதல்ல பெருக்கிட்டு இந்த மாதிரி அதிகமாக பழுத்ததெல்லாம் தனியாக எடுத்து பிறக்குனதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். இது வந்து நேற்றே பாதி எடுத்து வச்சது. தூக்கம் வரவும் தேஜு வாமா தூங்கலான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா, அதனால் போயிட்டோம். சரி இதெல்லாம் முதல்ல எடுத்துடுறேன். முட்டை வேகட்டும். இவ்வளோ தக்காளி வந்ததுங்க. அந்த ரொம்ப பழுத்திருந்தது வந்து ஸ்மெல் பண்ணேன், நல்லா தான் இருந்தது. அது நிறைய பொருள் கொண்டுட்டு வரோம்ல, அதனால கூட அப்படி ஆகும். தக்காளி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். அது கூடவே வேறு என்னென்ன தக்காளி சாதத்துக்கு தேவையோ எல்லாம் ரெடி பண்ணலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வெங்காயமே கட் பண்ணிட்டேன். முட்டையும் வேக வச்சு இறக்கியாச்சு. சமைக்கிறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் அரிசி ஊற வைப்போம்ல. அக்கா கொண்டுட்டு வந்தது பிரியாணி அரிசின்னு சொன்னாலுமே இங்கே இருக்கிற பிரியாணி அரிசியுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் தண்ணி அளவெல்லாம் சரியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக 1 கிலோ எடுத்திருக்கேன் அரிசி. டம்ளர் அளவும் தெரியணும் இல்லைங்க, அப்போ தானே தண்ணி சரியாக ஊற்ற முடியும். அளவில் தாங்க எப்போதுமே எனக்கு மிஸ்டேக் வரும், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதனால் 1 கிலோ அரிசி இப்போ அளந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு 2 கிளாஸும் அதுக்கப்புறம் பாதி கிளாஸ் வந்தது. அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டேன். 1 கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊற்றியுமே அரிசி வரும்போது தாங்க தெரிஞ்சது, பிரியாணி அரிசி வந்து இங்கே பார்க்குறதுக்கு அப்படியே ரேஷன் அரிசி சாப்பாடு மாதிரியே இருக்கும். நீங்கள் வேணால் வீடியோவில் பாருங்களேன். இப்போ வந்து தக்காளி சாதத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றி நெய் சேர்த்துட்றேன். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாங்க, ஏன்னா எக்ஸ்ட்ரா வரமிளகாத்தூளும் சேர்ப்போம். பிரியாணி ஸ்பைசஸ்ஸு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தக்காளி இவ்வளோ எடுத்துமே எனக்கு கொஞ்சம் அரைச்சி சேர்த்து சாப்பிட்ற ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு பாதி தக்காளி அரைச்சிருந்தேன். நெய், எண்ணெய் எல்லாமே ரெடி. எண்ணெயும் நெய்யும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் பொரிய விட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடியானதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து தயிர் இல்லைங்க, லெமன் தான் புளிய போடுறோம். கொத்தமல்லி மட்டும்தான் சேர்த்துருக்கேன், புதினாவும் இல்லை. அது கூடவே கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். அது கூடவே கொஞ்சம் தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சிருந்தேன் இல்லைங்க, அதையும் சேர்த்தாச்சு. இப்போ தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கிளாஸ் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொதிஞ்சதுக்கப்புறம் தான் அரிசி சேர்க்கணும்.
பாத்திரம் கொஞ்சம் விளக்கணும் அவ்வளோதான். மற்றபடி வீடு கூட்டணும், இந்த இடம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இப்போ தான் பொருளெல்லாம் உள்ளே எடுத்து கொண்டு போய் வச்சேன். அக்கா அனுப்பியிருந்த அரிசி பாருங்கள், லைட்டாக பாஸ்மதி ரைஸ் மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் சிறுசு. எப்படியும் தேஜு அங்கன்வாடிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே சமைச்சு சாப்பிட்றலான்னு நினச்சேன். அரிசி போட்டாச்சு, அரிசி வெந்துட்டுருக்கு. டைம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? பாப்பாவை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, தம் போட போகிறேன். எனக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ஆலக்கரும்பு. என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வாங்கிட்டு வந்திருந்த டைமில் என்னால் சாப்பிட முடியல, ரொம்ப கோல்டாக இருந்தது. சும்மா காலையில் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்றேன். இங்கே இருக்கிற வெயிலுக்கு காலையில் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க, வயிறை கூலாக வைக்கும்னு சொல்லி மாமனார் சொல்லுவார். அதனால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. இப்போ வந்து சைடிஷ்க்கு தயிர் பச்சடின்னா சொல்லவே வேணாம், வேறு எதுவுமே தேவையில்லைன்னு நினைக்கலாம். ஆனால் தயிர் பச்சடி சாப்பிட முடியாது, இப்போ தாங்க கோல்டு சரியாயிருக்கு. என்னையுமே சில பேர் டெஸ்ட் பண்ண சொன்னீங்க. நான் இங்கே பேசியிருக்கேன், அங்கன்வாடி தீதி மூலிமா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்களாம். எனக்கு, தேஜுவுக்கு, அப்புறம் மாமனாருக்கு. வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏன் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் நாங்களும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்துடுவோம். ஏம்மா ஏன்னு சொல்லு. ஹோலி இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹோலி, நாளைக்கு வந்து பானி ஹோலின்னு சொல்லுவாங்க. தண்ணி எல்லாம் கலக்கி பூசி அப்படியே செம்மையாக இருக்கும். நாளைக்கு தான் நல்லாவே கொண்டாடுவாங்க. வீட்டில் இருக்கவங்க சொன்னதானே எனக்கு தெரியும். இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு நாள் இல்லைன்னு சொல்லி அங்கன்வாடி அனுப்புனேன். லீவு. ஃபைனலாக நேற்று நான் செஞ்ச தக்காளி சாதம் இப்படி தாங்க இருந்தது. கொஞ்சம் கொலன்னு இருந்ததில் நான் நினச்சேன் இன்னும் தம் போட்டிருக்கணுமோ, சரியாக வெந்திருக்காதோன்னு நினச்சேன். நல்லா இருந்தது தான், வெந்திருந்தது. ரைஸ் வெந்தால் இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக தான் இருக்கும். முன்னாடியே யோசித்தேன், அது சரியாக நடந்தது. தக்காளி சாப்பாடு, வெள்ளரிக்காய், வெங்காயம், சேலட் மாதிரி சாப்பிட்றதுக்கு, முட்டை. வாங்க சாப்பிடலாம். எல்லாத்தையும் சாப்பிட முடிச்சுல. உண்மையாகவே தக்காளி சாதம் சாப்பிடும்போது, பாப்பா வெள்ளரிக்காய் வெங்காயம் சாப்பிடும்போது சரி, இல்லை நாங்கள் 2 பேருமே மொபைல் இல்லாமல் பேசிக்கிட்டே சாப்பிட்டோம். ஹாப்பியாக இருந்தது. சாப்பாடுமே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்ட உடனே நல்ல வேலைங்க. அடுப்புக்கு பக்கத்தில் கூட கரையான் சாப்பிட்ருச்சுன்னு ஒரு குழி காமிச்சிருந்தேன்ல, அது வந்து நான் வேறு ஏதாவது மண்ணை போட்டு மேலே மண் பூசிட்டோம் அப்படின்னா சரியாகும்னு நினச்சேன். ஆனால் அப்பா சொன்னது வந்து அந்த ஓட்டை இருக்கிற இடத்த சுற்றி முதல்ல இடிங்க, அப்போ தான் உள்ள ஓட்டை எவ்வளோ இருக்குன்னு தெரியும்னு சொன்னாங்க. இவ்வளோ இடிச்சுமே ஒரு 6-7 பக்கெட் மாதிரி தண்ணி ஊற்றிருப்போங்க. ஊற்ற உள்ளே போய்கிட்டே இருக்குது. குளம் மாதிரி இருந்தால் எவ்வளோங்க இடிக்கிறது? ஓரளவுக்கு பாதி இடிச்சிருந்தாங்க. ஆனால் இடித்ததெல்லாம் சரி, நம்ம உள்ளே இன்னும் மண் போடணுங்களாம். அதனால் தண்ணி கொண்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க. நான் தண்ணி எடுக்க போயிருந்தேன். போதுமா? ஐயோ, இப்போ அடுப்பு இருக்கிற இடத்துல வந்து முன்னாடி வீடு இருந்ததுங்களா, சரிங்களா? இந்த இடத்துல வந்து மண்ணாக இருக்கிறனால இப்படி கரையான் மொச்சிருக்குது. இதே வீடு கட்டுற மணல் இருக்குல்லங்க, அதை போட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி குழி தோண்டாதுன்னு சொல்லிட்டு இடித்த மண்ணெல்லாம் ஊற வச்சுட்டு எங்கெங்கே ஓட்டை இருக்கோ அங்கெல்லாம் இப்படி மண்ணை ஒரு குச்சியை வச்சு தள்ளிக்கிட்டு இருந்தார். தள்ள போய்கிட்டே தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணோம், வீட்டில் வேலை நடக்கும்போது நம்ம மண் சலிச்சோல்ல, அதில் வந்து பெரிய பெரிய கல் மண்ணெல்லாம் இருக்கும்ல, அதை கொண்டுட்டு வந்து போட்டோம். ஒரு 2 வட்டா மாதிரி கொண்டுட்டு வந்து போட்டோம். அதுக்கப்புறம் இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு இதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கும்போது லோடு எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல கம்மா மண், அதையும் இன்னும் கொஞ்சம் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் மண் பூசுறதுங்களாம். இப்போதைக்கு மணல் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் கரையான் தோண்டாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படி இருக்குங்க. இதுக்கப்புறம் வந்து பாருங்க, இந்த வீட்டுக்குள்ள இருக்க சின்ன சின்ன செங்கல்லாம் எடுத்துட்டு அந்த தோசை கரண்டியை வச்சு தான் சிமெண்ட் எல்லாம் தேய்ச்சி சுத்தம் பண்ண போகிறேன்.
இது எனக்கு இப்போ நடக்கும்னு தோணலங்க. அப்பனாலயுமே சரியா வேலை செய்ய முடியல. அவங்க சாப்பிட்ட உடனே தூங்கிடுறாங்க. அவர்னாலயும் முடியல. அக்கா, அண்ணா இவங்கெல்லாம் வந்தா தான். இன்னைக்கு கூட்டி சுத்தம் பண்ணிட்டேன் அப்படின்னா, நாளைக்கு தொடச்சிருவேன். இங்க வேலை நடக்கும்போது இந்த பெட்டு நனையாம இருக்கிறதுக்காக கவர் பண்ணியிருந்த கவரை மட்டும் மேல வச்சிருக்கேன். இதுலயுமே வேற ஒண்ணும் இல்ல. அதுல கொஞ்சம் பழைய பூஜை பொருள்லாம் வச்சிருந்தது இருக்கு. இப்ப பண்றதில்ல, பண்ணணும். செங்கல் எல்லாம் அடுக்கிட்டு, முடிஞ்ச அளவுக்கு அதுல கூட்டுனேங்க. ஆனா, ஒரு ஓரமெல்லாம் புடிச்சிருக்கு. இங்க பாருங்க. அத வச்சு தான் கிளீன் பண்றேன். இப்ப தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த ஓரம் என்னோட கால் தடம் இருக்கிற இடமெல்லாம் கிளீன் பண்ணிட்டோம்னா சரியாயிரும். ஆனா, இங்கெல்லாம் மண்வெட்டி வச்சு தான் இடிக்கணும்னு சொல்றாங்க. அதனால சும்மா கூட்டி மட்டும் தள்ளியிருக்கேன். இன்னைக்கு என்னால செய்ய முடியல. காலையில இருந்து ரொம்ப பிஸியா இருந்தோம். நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு நான் அவர்கிட்டயோ, இல்ல மாமனார்கிட்டயோ சொல்லி சுத்தம் பண்ண சொல்லணும். இந்த வேலை நடந்து முடிஞ்சோடனே அக்கா வீட்ல ஒரு 3 நாள் தங்குனது இப்பதான் ஏன்டான்னு யோசிக்கிறேன். அப்பவே இங்க இருந்திருந்தேன்னா கொஞ்சம் சீக்கிரமா கிளீன் பண்ணியிருக்கலாம். தண்ணி டெய்லியும் ஊத்துறனால ஈரமா இருந்திருக்கும். காஞ்சதுனால கொஞ்சம் சிரமமா இருக்குங்க. வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நேத்து குளிச்சுட்டுலாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருந்தது. நம்ம தமிழ் சாப்பாடு வேற. ரொம்ப திருப்தியா இருந்தது. ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சா டைம் 5ங்க. அதுக்கப்புறம் சமைச்சதுல என்னால நேத்து நைட்டு வீடியோ எடிட் பண்ண முடியல. இன்னைக்கு பாருங்க, ஏன்னா 2வது நாள் ஹோலி வந்து இன்னும் முடியல. ஹோலி எல்லாம் பண்ணி முடிச்சு இப்பதான் தலை குளிச்சுட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் வெளியவே போ முடியாது. 1 மணி நேரம் உட்காந்து தலைய நல்லா காய வைக்கணும். வெயில் இருக்கு. காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் தண்ணி கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு ஈவினிங் சமைக்கிறதில்ல. சாப்பாடு அப்படியே இருக்கு. என் ஹஸ்பண்ட் இங்க ஊருக்குள்ள தான் எங்கேயாவது இருப்பாங்க. இன்னும் விடலையா? இல்ல அவங்க விளையாடுறதே முடியலையான்னு தெரியல. 6 மணி வரையும் கூட இங்க இருக்கிற பசங்கள அதே மாதிரி பார்க்கலாம். காலையில எப்படி பார்த்தோமோ அதே மாரி பார்க்கலாம். இன்னும் வீட்டுக்கு வரல. நேத்து அடை தோசைக்கு மாவு ஆட்டியிருந்தேன். காலையில நான் தோசை தான் சாப்பிட்டேன். அது இருக்கு. நாங்க எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அப்பாவுமே சாப்பிட்டாங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க் யூ. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த மொபைல்ல நெறைய டைம் பிரைட்னஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்கல்ல. 4Kல எடுக்கலாம், இல்லாட்டி HDல வருது. 2மே ஒரே மாரி தாங்க இருக்கு. எந்த டிஃபரெண்ட்டும் எனக்கு தெரியல. ஓகே, ரொம்ப அதிகமா இருக்குன்னா, நான் இதுக்கப்புறம் ஏதாவது செட்டிங் பார்த்து வேணா கம்மி பண்றேன். பாய்.